இதுக்கு முன்னாடி எந்த இன்டர்வியூ நான் இதை சொல்லலை, ஏன்னா அதை ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நானே பெர்மிஷன் கேட்டு தான் அதை சொல்கிறேன். ஓப்பனிங்கே கார்த்திக் சார் சொல்லியிருப்பாரு, 15 நிமிஷம் வித்தவுட் எனி கட், நோ ஸ்டிச், நோ சிஜி ஆடட், 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப் அந்த சாங். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. படமா பார்க்கும்போது சூர்யா சாரோட எனர்ஜி தான். அவர் வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவர் நாங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனா சூர்யா சாருக்கு அது கிடையவே கிடையாது. யாருனாலையும் அது பண்ணிருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆஸ் அ டான்சர் நான் சொல்றேன், 3 டேக்குக்கு மேல நீங்க ஆட வச்சீங்கன்னா கால் லைட்டா உதற ஆரம்பிக்கும். அவர் வந்து பூஜா மேமுக்குன்னு ஒரு 4-5 ஸ்டெப் நறுக்குன்னு இருக்கும். அவங்களே கேட்டாங்க, அவன் இந்த சாங் லைக் நிறைய இருக்கணா நான் அப்படின்னு. ஆனா அவங்க வர போர்ஷன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த நான் தான் இங்கே நான் இங்கே யாரடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜோன்லாம் வந்து அந்த ஃபீலே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அவரோட காஸ்டியூமு, அவரோட பைக்கு, அந்த லுக்கே வந்து இன்னைக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. முடிஞ்ச உடனே வந்து ஒரே நாள் எடுத்துட்டீங்க, தேங்க்யூ மாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு போனார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். பொதுவா வந்து பெஸ்ட் கொரியோகிராஃபர், அப்புறம் வந்து உங்களில் யார் பேர் பிரபுதேவாவுடைய டைட்டில் வின்னர், அப்புறம் சினிமாவில் உங்கள் ஜர்னி எல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும், ஒரு சின்ன பையன் யாராக இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ஓகே நம்மளும் நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்பட்டதை நம்ம கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சோன்னா ஒரு நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிடுவோண்டா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய எல்லாமே பார்க்கும்போது இந்த மனுஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. இப்போ ரெட்ரோக்காக மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெட்ரோவோட பாட்டு வந்து பார்த்துட்டு முதல்ல அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி தலைவனை ஆட வச்சிங்க சந்தோஷ் நாராயணன் அவர்கள், எப்படி ஆட வச்சிங்க, அதுதான் மெயின். பார்த்துட்டு வைப், என்னடா நமக்கு வைப்னா அதுக்கு மேலே அப்படியே வைப் பண்ணுறாருன்னு ஒரு ஃபீல் கிடச்சிது. சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த மியூசிக்கோட ஒரு ரிதம் சென்ஸ் ஒன்று இருக்கும். யூஸ்வலாக அவர் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர்னால அவர் நிறைய இப்போ கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து அவர் வைப் பண்ணி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஆட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அவரே வந்து அவர் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கார்த்திக்ஜியோட எல்லா படத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கர் ஒன்று இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இறைவி படமாகட்டும், இந்த காதல் கப்பல் சாங்கு, அதுலேயும் சந்தோஷ் நாராயணன் பாடி இருப்பார். ஆனால் அதில் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, டான்ஸே ஆட தெரியாத ஒரு சந்தோஷ் நாராயணன் மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடி வைப் பண்ணியிருப்பார். அதுதான் அவரோட பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேறு மாதிரி ஒரு ஜோனில் இருப்பார். அண்டு எல்லா படத்துலையுமே ஐ மீன் ஆஸ் ஐ சே கார்த்திக்ஜிக்கு எல்லா படத்துலையுமே அந்த மாதிரி ஒரு சிங்கர் ஒன்று இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இறங்கி ஆடணும், அவர் வந்து பாடிட்டு சும்மா நிற்கக்கூடாது, இறங்கி ஆடணுன்றது வந்து ஒரு ஐடியாலஜியாக இருந்தது. ஸோ அதனால் இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். அதுவும் சந்தோஷ் நாராயணன் வந்தது வந்து இந்த பாட்டுக்கு இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ். ஓகே. ஸோ எனக்கு மெயினாக என்னன்னா, ஒரு பாட்டு வருது அப்படின்னா அது கொரியோகிராஃபருக்கு முதவே தெரியும். இந்த ரெட்ரோ சாங்ல இப்படி தான் இது டாக் எப்படி இருந்திருக்கும்னு நாங்கள் ஆடியன்ஸாக பார்க்கும்போது, கார்த்திக் சுப்புராஜ் ஏப்பா படம் வந்து ரெட்ரோவில் ஒரு பாட்டு வேணும், அந்த செட்டு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறது கூட ரெட்ரோவில் தான் எனக்கு வேணும், என்ன பண்ணலாம், இப்படி தான் இருந்திருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். உண்மைதானே? அப்படி தான் இருந்ததா? இல்லை, ஆக்சுவலாக அப்படி தான். இப்போ எல்லா ஜோனுக்குமே ஒரு கொரியோகிராஃபி வந்து இட் கோ டு அந்த சிச்சுவேஷன் அண்ட் அந்த ஸ்டோரி லைனுக்கான அந்த டைம் லைனுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த கொரியோகிராஃபியே வந்து ரெட்ரோ ஃபீல்டில் இருக்கணுன்றது தான். சரி, நான் என்னன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ரெட்ரோ அப்படிங்கும்போது அதுக்கான அந்த ஸ்டெப்ஸு, அதுக்கான அந்த ஓல்ட் மூவ்ஸ் இருக்கணும். அது இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இட் இஸ் நாட் தட் ஓவர் டூ, லைக் இன்னைக்கு இருக்கிற ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி பிரேக் பண்ணி ஆட மாட்டாங்க. ரொம்ப ஃப்ளோவில் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம் ஆஃப் டான்ஸஸில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை பண்ணதுனால அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் இருந்தது. ஸோ அப்படிதான் டாக்கே அப்படிதான் இருந்தது. ஓகே. இந்த ஹோல் வைபே அந்த பக்கம் அது ஸ்டெப்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெயினாக எல்லாரும் பேசுகிறது வந்து சூர்யா சார் தான். ஸோ இது எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, சூர்யா சார் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கே, அவர் வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருக்கே. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கதையை பார்க்கும்போது ஒருவேளை மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி மூட் எதுவும் கிரியேட் ஆகுதா அங்கே? இல்லை, இது உங்களுக்கு இப்போ தெரிய வந்தான்னு தெரியல. இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு இந்த இது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு மேகசின். அதாவது யூஸ்வலாக அவங்க வந்து காமிக்ஸ்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்களும் கார்த்திக் பேசுறது. அதில் வந்து ஓப்பனிங்கே கார்த்திக் சார் சொல்லியிருப்பார், 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப் சிங்கிள் டேக். அது ஆக்சுவலாக டோட்டலாவா? ஆமாம், 15 நிமிஷம் வித்தவுட் எனி கட்,
ஓகே நோ ஸ்டிச், நோ சிஜி ஆடட், நத்திங். ஓகே. ரா 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப் அந்த சாங். எப்படி அது? அதுதான் படத்தோட பாட்டு மேஜிக். மட்டும் 15 பாடலோட நிமிஷமா? மேஜிக். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. உள்ள சீன்ஸ் எல்லாமே அதுல வரும். நீங்க படமா பார்க்கும்போது உங்களுக்கு அது எக்ஸைட் ஆகும் பயங்கரமா. ஓகே. ஏன்னா அது ஒரு ஒரு புது விஷயம். அது வந்து அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ், சீன், ஸ்டண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஒரு பெரிய ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு லைனா இருக்கும். அப் அதாவது நாங்க இத வந்து இதுக்கு முன்னாடி எந்த இன்டர்வியூ நான் இதை சொல்லலை. ஏன்னா அதை ரிவீல் பண்ணாம இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரிவீலிங் திஸ். அது இதுல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே பெர்மிஷன் கேட்டு தான் இது சொல்றேன். ஐயா சொல்லலாங்களா? ஆமா, இது என்ன பேசலாமா, திடீர்னு ரிவீல் பண்ணிட்டீங்க இதை அப்படின்னு. இல்லை நீங்க அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னாங்க. ம். ஸோ அது ஐடியாவா என்னன்னா, ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒர்க் இருக்கு, டான்ஸ் மாஸ்டரோட ஒர்க் இருக்கு, கார்த்திக் ஜி அவரோட சீன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் இன் சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, மேபி இருக்கலாம். ஓகே. பட் வி கான் சே தட். ஸோ இப்போ இருக்கிற இதில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ட்ரைங் ஆல் தீஸ் 3 திங்ஸ் டுகெதர். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான என்னன்னா, இப்போ ஒரு சீனா நீங்க சிங்கிள் ஷாட் எடுத்துடலாம், ம், ம். ஒரு ஸ்டண்டா சிங்கிள் ஷாட் எடுத்துடலாம், ஒரு ஓகே. சாங்கா சிங்கிள் ஷாட் எடுத்துடலாம். அதாவது ஒரே ஷாட்ல எடுத்துடலாம். ஆனா டான்ஸ் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய டைமிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை பண்ணது ஒரு பெரிய ஆமா சேலஞ்ச். புரியுது. ஏன்னா ஆமா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் டான்ஸ் பேக்ரவுண்ட்ல ஆடுறவங்க ஒரு சின்ன எப்பா கைய என்னடா இவ்வளோ நேரம் பண்ணதுல ஏன்னா வந்து பெரிய ஸ்டார்லாம் இருக்கிறாங்க. அது அப்படின்ற நிறைய ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரிஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? இல்ல இத ஹேண்டில் பண்ணது நான் நினைச்சிட்டு இருந்தேன் இட் இஸ் a வெரி டஃப் ஜாப் அப்படின்னு. ஓகே. ஆல்ரெடி நான் நிறைய சிங்கிள் டேக் சாங்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே. நிறையான்னு இல்ல. ஒரு 2, 3 எடுத்திருக்கேன். பட் லாங் டேக்ஸ் இப்போ மகான்லயே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து விக்ரம் சார் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு சரணம் ஃபுல்லா ஆடியிருப்பாரு. ஓகே. அது வந்து சிங்கிள் ஷாட். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சிங்கிள் டேக் தானா ஆமா, அது? அது சிங்கிள் டேக். ஒரு சரணம் வந்து ஃபுல்லா அது செகண்ட் ஹாஃப் சரணம் வந்து நான் ஸ்டாப் அப்படியே ஆடியிருப்பாரு. நாங்க கட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே. ஆனா அது படத்துல வரல. பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபிலிம் சம்டைம்ஸ் அது சாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த 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 அந்த மாதிரி நிறைய பண்ணனால ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த கேமராவை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கேமரா ஆங்கிள்ஸ் எங்கெங்கெல்லாம் போகலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சஸ் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ம், ம். அப்புறம் கொரியோகிராஃபியை ஃபில் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஒரு 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 பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம அதை மூவ் பண்ணுவோம். இந்த ஓகே. பாயிண்ட் இந்த பாயிண்ட் மூவ் பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ். அப்புறம் அடுத்த பாயிண்ட் அடுத்து. அப்போ கடைசியாக எல்லா பாயிண்ட்டும் சிங்க் பண்ணி பண்ணுவோம். அதுதான் பெரிய டாஸ்க்கு. இதில் நிறைய டாஸ்க் நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, வி நாட் ஏபிள் டு மூவ் வித் அந்த கேமரா பிடிச்சிட்டு வந்த அந்த கிம்பிள் பர்சன்லாம் வந்து அமேசிங். அவர்லாம் வந்து தோள்பட்டெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கேமராமேன் வந்து அதுக்கு லைட் பண்ணுறதுன்றது வந்து நாட் அ ஈஸி ஜாப். ஏன்னா எங்கே திரும்பினாலுமே அங்கே வந்து லைட்ஸ் உள்ளே வரக்கூடாது. ம். ஒரு ஷாட்டெல்லாம் எடுத்து ஓகே ஆயிடுச்சு, பார்த்தா லைட் உள்ளே இருக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். திருப்பி அதுக்காக ரீடேக் பண்ணுவோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்டு அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, சூர்யா சார். ஓகே. நாங்கள் எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நானே வந்து ஒரு சீன் நடக்குதுங்கும் போது நான் பின்னாடி சீன் நடந்துட்டு இருக்கோம். அது ஒரு ரவுண்ட் ட்ராலி மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும்னு வைங்களேன். அது ஒரு ஷாட் ஒன்று வந்து அப்படியே நிற்கும் கேமரா. அந்த டைமில் நான் வந்து ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு சீன் போகுது அப்படின்னு ஒன்று ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வைங்களேன். ஆனால் சூர்யா சாருக்கு அது ரிலாக்ஸ் அவர் கிடையவே கிடையாது. அங்கே சாங்லேருந்து ஒரு 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 30 செகண்ட்ஸில் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக அவர் எல்லாமே பண்ணணும். அது எத்தனை டேக் போச்சு ஆக்சுவலா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஓவராலாக வந்து ஒரு 15 டேக்ஸ் ட்ரை பண்ணோம். 15 நிமிஷம் 15 டேக். 15 டேக் இல்லை 15க்கு மேலேயே ட்ரை பண்ணோம். சிலதெல்லாம் பாதியில் ஸ்டாப் ஆயிடும், சிலதெல்லாம் எடுக்கும் போதே ஸ்டாப் ஆகும். நான் அப்படி தெரிஞ்சிரும். சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லா போக ஆமா வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த மாதிரி எடுக்கும்போதே அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் நாங்கள் எடுத்தது 3 பெஸ்ட் டேக் எடுத்தது ஓகே அப்படிங்க வந்து 3 டேக். அதில் எல்லாத்துலேயும் ஒரு இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூலாம் ஷார்ட் அவுட் பண்ணி இதை வந்து இதை ஸ்டிச் பண்ணலாமான்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை வி ஆர் வெரி ஸ்ட்ராங். ஈவன் கார்த்திக் ஜியும் ரொம்ப ஸ்ட்ராங். இல்லை இது சிங்கிள் ஷாட்டாக தான் வரணும், ம். அப்படி தான் வேணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுச்சு. ஓகே ஃபைன் வி கேன் டூ இட் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டது என்னன்னா, சூர்யா சாரோட எனர்ஜி. எனர்ஜி தான். அதாவது அவர் வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவர் எப்படின்னா யாருனாலையும் அது பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 15 மினிட்ஸ் இந்த எனர்ஜியை உங்களால் ஆக்சுவலாக என்னன்னா, ஆஸ் அ டான்ஸர் நான் சொல்கிறேன், ஒரு 3 டேக்குக்கு மேலே நீங்கள் ஆட வச்சிங்கன்னா கால் லைட்டாக உதற ஆரம்பிக்கும். ம், ம். இந்த நீஸ் இருக்கு இல்லையா பின்னாடி, அந்த காப்ஸ் வந்து பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகும்னா எனர்ஜி ட்ராப் ஆகி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் கீழே போகும். இது வந்து ஓவராக உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா. ம், ம். அப்போது நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் ரீடேக் போக போக தான் நீங்கள் ஒரு எனர்ஜியை ஒரு 3 மினிட்ஸ் ஆடுறத விட ம். டக்குன்னு ஒரு ரீல்ஸ் ஏதோ டப்புன்னு ஆடி முடிக்கிறோம் அப்படின்றத விட ஒரு கட்டுக்கட்டாக போகிறது இவ்வளோ டேக்ஸ் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அந்த எனர்ஜி. ஸோ அதை வந்து 15 மினிட்ஸ் வந்து அவர் நான் ஸ்டாப்பாக பண்ணணும்.
வாய்ப்பே இல்ல அதெல்லாம். அவரு வந்து எப்படி இந்த டெடிகேஷன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆடி முடிச்சு ட்ரெயின் ஆகி திருப்பி போய் ஃபைட் பண்ணணும். அப்ப ம். அங்க அதோட எனர்ஜி குடுக்கணும். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, நீங்க அத பண்ணிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்கும். பயங்கரமா மூச்சு வாங்கும். அதையும் ஃபேஸ்ல அத காமிக்க கண்ட்ரோல் கூடாது. பண்ணி அத ஃபேஸ்ல காட்டாம டயலாக் பேசணும். டயலாக்கும் பேசணும். அதே மாரி அவரு ஒரு எக்ஸ்பிரஷன ஹேண்டில் பண்றாரு. அந்த எக்ஸ்பிரஷனே ஹேண்டில் பண்ணணும். ஆமா, ஆமா. ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு வெரி சொல்லும். டஃப், வெரி டஃப். அவரு இதுல வந்து எல்லாத்தோட உழைப்ப விட அவரோட உழைப்பு வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ டேக் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம், ஸோ அவருடைய ஃபேஸும், பூஜா அவங்களுடைய ஃபேஸும் எப்படி இருந்தது? அப்பாடா! ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஹாப்பி. அதாவது அந்த ஹோல் செட்டே வந்து அந்த அந்த சாங் முடிஞ்சு போம்போது, எப்படி இருந்ததுன்னா, ஒரு பாட்டு என்னைக்குமே ஆரம்பிக்கும்போது என்ன நெனைப்போம் நம்ம, ஒன்லி ஒரு கொரியோகிராஃபர் சைட்ல, இல்ல டைரக்டர் சைட்ல தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ம், இருக்கும். ம், ம். மத்தவங்கலாம் வந்து அப்படியே ஓகே என் வேலை இதான். இது மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு. இது அப்படி இல்ல. எல்லாருமே வந்து இந்த டேக் ஓகே ஆகும். இந்த டேக் ஓகே எல்லாருமே அந்த எனர்ஜிய போட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங் அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இது என்ன பண்றாங்க அப்படின்னு. எல்லாம் அவங்கவங்க ஏன்னா 500 பேரு. அந்த ஒரு ஏரியாக்குள்ள 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேர் வந்து ஒரு ஏரியால இருக்காங்க. அப்பா! இப்ப அந்த 500 பேரும் கனெக்ட் பண்ணணும். 2வது இதுக்கு எல்லா இடத்துக்கும் சவுண்ட் போணும். ஓகே. இது சிக்னல் கனெக்ட் ஆகணும். கிம்பிளோட சிக்னல் கனெக்ட் ஆகணும். எனக்கு வந்து லாஸ்ட் ஷாட்ல ஒரு இடத்துல பயங்கர பீதி ஆயிடுச்சு. கடைசியில போய் சிக்னல் கனெக்ட் ஆகல. இதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. மானிட்டர்ல அது தெரியணும். நான் ஒரு சைடுல பின்னாடி ஃபாலோ பண்ணி கேமராவ ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கேன். ம், ம். கார்த்திக் ஜி மானிட்டர்ல இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் கனெக்டட் இது. இது ஓகே. ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஃபில்ம் மேக்கருமே, ஒரு ஒரு கிரியேட்டருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்க போடுறாங்க படத்துல. இங்க ஈஸியா நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது ஈஸியா வந்து தே கமெண்ட்ஸே இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்ட்டு. ம், ம். ஆனா எல்லாருக்குமே, எல்லா டைரக்டர்ஸ்க்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்ன நெனச்சு படம் பண்றாங்கன்னா, இந்த படம் நல்லா வரணும்னு தான் பண்றாங்க. அதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் போடாம இல்ல. சம்ஹவ் அந்த படம் ஒர்க் ஆகாம போகுது. ஓகே. ஆனா பட் எவ்ரிஒன் இஸ் டூயிங் அந்த தியர் ஹார்ட் ஒர்க். எஃபோர்ட்டுக்கான ரெஸ்பெக்ட் குடுத்தே ஆகணும் யாரா ஆமாமா. அதுக்கு இருந்தாலும். ரெஸ்பெக்ட் நாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லாமான்னு தெரியல. யூசுவலா வந்து எல்லாருமே இந்த ட்ரால் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்த பத்தி பேசுறாங்க. இப்போ எல்லாமே இப்போ சூர்யா சார் படத்தோட பத்திலாம் பேசுறாங்க. அதாவது எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, பெர்சனலி நம்ம ரொம்ப நெகட்டிவா எல்லாத்தையும் பார்க்குறோமோன்னு தோணுது. ம். ஓவராலா இந்த வேர்ல்டு வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்குதா? ஏன்னா சினிமான்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அத போய் நம்மளோட டைம் ஜோன விட்டு மறந்து ம், ம், ம். ஒரு 3 மணி நேரம் நம்ம அத என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு ஜோன். ம், அதுல ம். வந்து இன்னொரு வாழ்க்கைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் கிடைக்குது. ம், ஒரு ம். ஒரு க்ளோஸ்ட் பிளேஸ்க்குள்ள இன்னொரு உலகத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துலயும் போய் நம்மளோட பிரில்லியன்ட்னஸ யூஸ் பண்ணி இங்க பாரு இங்க தப்பு, அங்க பாரு இங்க தப்பு அப்படின்னு பண்றது வந்து நம்ம குடுக்குற நம்மளோட என்ன சொல்றது? நம்மளோட டைமுக்கும், நம்ம அந்த காசு குடுத்து வாங்குற டிக்கெட்டுக்கும் அந்த அந்த அனுபவம் வந்து எனக்கு தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. ஓகே. அது வந்து புரியுது. ஜாலியா அத என்ஜாய் பண்ணிட்டு ம், வர்றது நல்லது. ம். ஏன்னா நான் ஏன் இத சொல்றேன்னா, பிகாஸ் இன்னைக்கு நெறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்த வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு குறைஞ்சது மினிமம் ஒரு வருஷம் ஆயிரும். ஆமா. அத ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும். 1 வருஷம்ன்றது அவர் ஷூட் பண்றது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் கனவா ஆமா. இருந்திருக்கும். இல்ல இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் அவங்க ப்ரீ புரொடக்ஷன் அதாவது ஸ்கிரிப்ட்க்கு 1 வருஷம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் ப்ரீ புரொடக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் ஒரு படத்துக்கு ஆவரேஜா ஒரு 2.5 அதாவது ஒரு 2 1/2 வருஷம் கண்டிப்பா ஆயிரும். ம், ம். இந்த 2 1/2 வருஷம் ஒருத்தரோட அறிவ ஈஸியா யாரோ ஒருத்தர் வந்து 3 நிமிஷம் வந்து ரிவ்யூ பண்ணி அவர விட பெரிய அறிவாளி ஆயிட்டு போயிடுறாங்க. ஸோ ஐ அம் நாட் சேயிங் இட்ஸ் ராங். யூ கேன் டெஃபினெட்லி கிவ் அ ரிவ்யூ. பட் அந்த ரிவ்யூ ரொம்ப கலாய்ச்சு பண்ணாம, ம். நம்மளும் பாசிட்டிவா ஏன்னா எல்லாருமே இந்த சினிமாவ நம்பி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இத வந்து நம்ம ஒரு இன்னொருத்தர கைபிடிச்சு தூக்கி விடுறது. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரிய ம். அடுத்த லெவல்ல, "ஓ! நீ கீழ இருக்கியா? வா நான் மேல வா. நீ அடுத்த லெவலுக்கு வா" அப்படின்னு தூக்கி விடுறதாகட்டும். இல்ல ஒருத்தங்க ஐடியாலஜில பிரேக் ஆயி, இல்ல வேற எதுவும் கிடைக்காம ஒரு டிப்ரஷன் ஜோன், "இல்ல நீ வா, நீ உன்னால முடியும்." இப்படின்னு நம்ம டெவலப் பண்ணா கரெக்ட். தமிழ் இண்டஸ்ட்ரி பெருசா போகும். ஏன்னா அதுக்கான ஸ்கோப் பயங்கரமா இருக்கும். ஆனா ம், ம். இதனால தான் நெறைய பேர் இன்னைக்கு புரொடியூசர்ஸே வந்து யோசிக்கிறாங்க படம் ஆமா. எடுக்கறக்கு. நீங்க சொல்றதுல ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, உனக்காக தான்டா நாங்க வேலை பார்க்குறோம். ஆமா உன்ன கரெக்ட். நான் என்டர்டெயின் பண்ணணும், உன்ன சந்தோஷப்படுத்த தான் நான் ஆமா, பண்றோம். ஆமா. உனக்கு பிடிக்கலையா? ஐயா இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க? இது வேஸ்ட், இது வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது தான் இங்க ரொம்ப வந்து ஆமாமா. கஷ்டத்த வந்து உருவாக்குது. ஆமா. அண்ட் மெயினா வந்து பூஜா ஹெக்டே அவங்க இத்தன நாள் நாங்க எல்லா பாட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஸோ இது நம்ம விஜய் சார் கூட இருக்க பாட்டா இருக்கு. எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இது தனி வைபா இருக்குது. அவங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ஸ்டெப்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சது. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய ஸ்டெப் அதெல்லாம் எப்படி நடந்தது ஆக்சுவலா? இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா இது ப்ராப்ளம் என்னன்னா, இது
கட் பை கட் போக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூஜா மேம்க்கு ஒரு 4 ஸ்டெப்பு, சூர்யா சாருக்கு ஒரு 5 ஸ்டெப் 10 ஸ்டெப் இப்படி நம்ம பிரிச்சு அது பண்ண முடியாது. இந்த கேமரா போயிட்டே இருக்கும், ஆடிட்டே எங்க இருப்பாங்க. கேட்ச் பண்ணது கிடைக்குதோ அங்க எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி அப்படியும் கிடையாது. ஆனா இது எல்லாமே ஷார்ட் டிவிஷன் பிளான்டு. இந்த மூமெண்ட்ல, இந்த கவுண்ட்ல, இந்த இடத்துல கேமரா நிக்கணும், இந்த கவுண்ட்ல கேமரா உள்ள போகணும், இந்த கவுண்ட்ல கேமரா ஃபுல் டர்ன் அடிக்கணும். இது எல்லாமே மியூசிக்கலி பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேமரா ஸ்டெப்பு போட்டு அப்புறம் கேமராவை வந்து மியூசிக்கோட கம்போஸ் பண்ணணும். ஓகே அப்புறம் அதை ரெண்டையும் சிங்க் பண்ணணும். ஓகே. இது ஒரு பெரிய வேலை. இதுல என்னன்னா அவங்க கேட்டாங்க, மாஸ்டர் நான் வந்து ஜாஸ்தி பாட்டுல இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா எனக்கு என்னன்னா இது நீங்க பார்த்தது ஒரு வேர்ஷன் தான். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பூஜா மேமுக்குன்னு ஒரு 4-5 ஸ்டெப் நறுக்குன்னு இருக்கும். நான் ஏன் அதை நான் சொன்னேன்னா இது போதும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்பவும் பண்ணக்கூடாது, ஓவர் டூவா பண்ண வந்தானா அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து செம பர்ஃபெக்டா உட்காந்து. அவங்களே கேட்டாங்க ஆமா இந்த சாங் லைக் நிறைய இருக்கணா நானு அப்படின்னு. ஆனா அவங்க வர்ற போர்ஷன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஓகே. வெறும் ஒரு 4-5 இடத்துல, அதாவது மேஜரா சொல்றேன். இல்ல அவங்க புரியுது, full நாங்க songல பாட்டு இருக்காங்க. பார்த்துட்டோமே, அது ஆமா. தெரியுது எங்களுக்கு. இல்ல ஃபுல் சாங்ல அவங்க இருப்பாங்க. ஓகே. ஆனா மேஜரா ஒரு 4-5 போர்ஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து சூப்பரா வைப் பண்ணிடுவாங்க. இந்த வைப்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இருக்கிற பசங்க, இப்ப இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி மெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டு கண்ணாடி பூவே. அது எல்லாருமே நிறைய பேர் இப்ப ரிங்டோனா வச்சிருக்கானுங்க. பட் அத வீடியோ பார்க்கும்போது, ஐயோ என்னடா சந்தோஷம் ஐயா, என்ன இப்படி ஒரு வெர்ஷன் இப்படி ஒரு வெர்ஷன் காமிக்கிறீங்க, யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்ணாடி பூவே ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? இட்ஸ் a brilliant எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஏன்னா எல்லா சாங்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது as I say கண்ணாடி பூவே வந்து வெரி ஷார்ட் டைம் பிளான்ட். ஒரு நாள், ஓகே. அதாவது ப்ரீவியஸ் டே சாங் வருது, ப்ரீவியஸ் நைட்டு சாங் வருது, அடுத்த நாள் காலைல சாங் எழுதுறோம். இப்படி தான் நடக்குது. ஸோ முன்னாடி வந்து டியூன் வந்துருச்சு. டியூனை வச்சு நாங்கள் கம்போசிஷன் ஓரளவுக்கு பிளான் பண்ணுறோம். அடுத்த நாள் சாங் வருது, அதை வச்சு பண்ணுறோம். பண்ண எல்லாமே பிளான்டே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு. அது பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா சினிமாவில், அந்த மாதிரி பிளானிங் ஆஃப் த செட்டு இதெல்லாமே. ஸோ அந்த பாட்டு வந்து இது கேட்கும் போதே எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு ஓகே ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஃபேவரட் ஆயிடுச்சு. கார்த்திக் விஜய் சொன்னார் இந்த பாட்டு வேற லெவல் அப்படின்னாரு. ஏன்னா அது கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு வைப் வரும்ல. அதுவும் அந்த நான் தான் இங்கே நான்லாம் இங்கே யாரடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜோன்லாம் வந்து லவ் பண்ணி பண்ணோம் நாங்க. கொரியோகிராஃபி செம்மையா இருந்தது அது. அதுக்கு என்ன போட்டாலுமே அழகா இருக்கும். ஓகே. என்ன ஸ்டெப்பு போட்டாலுமே அது அழகா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகளும் அந்த மியூசிக்கும் சிசே விவேக்கோட லிரிக்கும் சனாவோட மியூசிக்கும் அது அவ்வளோ ஜெல் பண்ணி கொடுத்தது. ஸோ அதில் நீங்கள் என்ன மூமெண்ட்ஸ் போட்டாலுமே அது வந்து அது ஜெல் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் அது. ஏன்னா இப்ப இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, யாருமே வந்து எனக்கு லிரிக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. இந்த மாதிரி சில பாடல்கள்ல ஐ மீன் ஹியூஜா சொல்ல முடியாது. சில இதுல தான் சாட்டிஸ்ஃபை ஆறாங்க. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனதா அந்த கண்ணாடி பூவே. நீங்க அந்த சூர்யா சார் அந்த ஸ்டெப் சொல்லும்போது, அவர் இந்த பாட்ட பத்தி ஏதாவது சொன்னாரா? இந்த பாட்டு ஏதோ ஒண்ணு செய்யுதுங்க. ஏன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, அவரோட லுக்கு அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அவர் ஏதாவது சொன்னாரா அந்த பாட்ட இல்ல பத்தி? அவர் வந்து முடிஞ்ச உடனே வந்து ஒரே நாள்ல எடுத்துட்டீங்க. தேங்க்யூ மாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு போனாரு. தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நானும் ரொம்ப ஐ வாஸ் ஃபீலிங் வெரி குட் டு ஒர்க் வித் ஹிம். லைக் அவரு கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தேன் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ நான் லிட்ரலி எப்படி சொல்றது, சூர்யா சார் கூட கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு ஐ வாஸ் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் வந்து அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த அந்த லுக் உண்மையான லுக் தானா? எதுங்க? சூர்யா சாருக்கு அந்த நிறைய முடி, தாடி, ஆமாமா. தாடியெல்லாம் அவரு வளர்த்திருந்தாரு. அந்த முடி திருப்பி பின்னாடி மறுபடியும் அவ்வளவு முடி இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஃபேக் ஐ மீன் விக் தான் விக் மாரி நினைக்கிறேன். தான். ஆமா. ஓகே. ஏன்னா அது பார்க்கும்போதே இந்த மனுஷன் எப்படி சார் இவ்வளவு வேகமா வளர்த்தாப்ல? ஏன்னா இந்த எனக்கே அது தெரியல. ஏன்னா நான் என்னென்ன ஜோன்ல ஷூட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனா ஒரு இடத்துல ஃபுல்லா முடி விட்டுருந்தாரு. ஓகே. ஓகே. அது எந்த ரேஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஐ அம் நாட் வெரி கிளீன். இல்ல, எதனால கேட்கறேன்னா, கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் எடுத்தாருன்னா டக்குன்னு முடிச்சிடுவாரு. ஆமா. ஏன்னா அந்த டைம்க்குள்ள அவர் எப்படி முடிய வளர்த்தாரு, எப்படி இவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவருக்கு முன்னாடியே வந்து அந்த இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டீசர் ஒன்று ஒரு இது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கு இருக்கும். 90s ஃபீல் தான். அந்த ஃபீலே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அவரோட காஸ்டியூம், அவரோட ஒரு அந்த 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 ரெட்ரோ அந்த 90ஸ்ல இருக்கிற ஒரு லைன் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் லைன், அது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த லைன்ல ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கும். அது பைக்கு, அவரோட பைக் இதெல்லாமே வந்து அ- அந்த ஒயிட் கலர் ஷூ, கான்வாஸ் ஷூ, அந்த 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 முன்னாடி இந்த டெனிம் பேண்ட் லைக் கொஞ்சம் லூஸா இருக்கும். அது நாட் ஃபிட்டா இருக்காம கொஞ்சம் லூஸா இருக்கும். அந்த லுக்கே வந்து இன்னைக்கு பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இட் இஸ் 90s ஃபீலை வந்து நம்மளுக்கு உடனே கொண்டு வரும்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.